அதாவது இவங்களோட தோல்வியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாம இன்னைக்கு வந்து யார் மேலே பழிய போடுறாங்கன்னா இந்த ரீல்ஸ் மூலிமா வந்து ஆட்சியை புடிச்சிட்டாங்கன்றதுனால வந்து இது யாரெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னா, உங்க வீட்டில் குழந்தை இல்லையா, உங்க கட்சிக்காரங்க வீட்டில் குழந்தை இல்லையா, அந்த குளத்தூர்ல வந்து அந்த கட்சியோட தலைவர் தோத்துக்கும் மக்கள் கொண்டாடுறாங்க. ஏன்னா அந்த பொம்மை முதல்வராக இருந்தவர் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் இவங்க இந்த மாதிரி இருக்கவே தான் மக்கள் வந்து சம்மட்டி அடி கொடுத்து மக்களோட முடிவு சரியான முடிவு, மக்கள் சரியானதை தேர்வு செஞ்சிருக்காங்க. இதுல வந்து வணக்கம். இன்னைக்கு டிஸ்கஷன்ல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து திரு அசோக் அவர்கள். வணக்கம். ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்தடுத்த கூட்டங்கள்ல தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பொம்மை வந்து சின்ன குழந்தை கேட்கும், அதன் பிறகு வந்து 2 நாள்ல அதை தூக்கி போட்டுரும், அதுக்கு பிறகு அம்மாவை தான் பிடிக்கும், அம்மாவை தான் கேட்கும். அந்த மாதிரி இந்த ஆட்சி வந்து இந்த பிடித்த நடிகருக்காக ஓட்டு போட்டதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் தாயாகிய நம்மளை தான் தேடுவாங்க, திமுக தான் தேடுவாங்க அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. அதே போல உதயநிதியும் நிறைய பேசியிருக்காரு. இப்படிதான் இருக்கா அரசியல் சூழல்? மக்கள் வந்து அப்படிதான் இருக்காங்களா? இல்ல அதாவது இவங்களோட தோல்வியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாம இன்னைக்கு வந்து யார் மேல பழிய போடுறாங்கன்னா இந்த ரீல்ஸ் மூலிமா வந்து ஆட்சியை புடிச்சிட்டாங்கன்றதுனால வந்து இது யாரெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் பேசிட்டு ஏதோ அவரை நம்பி வந்த கூட்டத்தை வந்து ஏதாவது பேசி சமாளிச்சு அனுப்பணும். இல்லை, ஏன்னா தோல்வியை அவங்களால ஒத்துக்க முடியல. ஏன்னா மாறி மாறி ஆட்சி செஞ்ச கட்சி வந்து இன்னைக்கு ஒரேடியா வந்து திமுகவும் அதிமுகவையும் வீட்டுக்கு அனுப்பி உட்கார வச்ச கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். இவங்க இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாம என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து ரீல்ஸ் போட்டு குழந்தைங்க மூலியமா வந்து ஆட்சிக்கு வந்துட்டாரு, இவங்க வந்து வீட்டுள்ள வந்து குழந்தைங்களை வந்து பேச வச்சு ஓட்டு கேட்க வச்சு ஆட்சிக்கு வந்துட்டாரு, ஏன் உங்க வீட்டுல குழந்தை இல்லையா, உங்க கட்சிக்காரங்க வீட்டுல குழந்தை இல்லையா, ஏன் உங்களால பண்ண முடியல? இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து அவமானமான செயல். நீங்க சொல்ற எல்லாமே தோல்வியை ஒத்துக்கொண்டு நீங்க வீட்டுக்கு கும்முன்னு போங்க, ஓய்வு எடுத்துட்டு கும்முன்னு இருங்க. அதனாலதான் குளத்தூர்லயே உங்களை மக்கள் வந்து ஓய்வு கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. இல்ல, அந்த உட்கார வச்சுட்டு இல்ல, குளத்தூர்ல வந்து தோத்ததை விட கட்சி தோத்ததுதான் பெருசு. அதனால அதுதான் நம்ம பார்க்கணும், அதுக்கான உழைக்கணும் அப்படிங்கிற தமிழ்நாட்டுல வந்து கட்சி தோத்ததும் பெரிய விஷயம், அந்த குளத்தூர்ல வந்து அந்த கட்சியோட தலைவர் தோத்ததும் மக்கள் கொண்டாடுறாங்க. ஏன்னா இவர் சொல்றாரு பாத்தீங்களா, அதாவது வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு பொம்மை கேட்டு அழுவும், பொம்மை வாங்கி கொடுத்துருவாங்க, கடைசியில வந்து அம்மா கிட்ட தரும்னு சொல்லிட்டு அந்த பொம்மை முதல்வராக இருந்தவர் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா அதற்கான சாட்சிகள் வந்து பலருக்கு கடந்த ஆட்சிகள்ல. ஏன்னா அந்த ஆட்சி அதிகாரமே பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலினோட அதிகாரம் ஒண்ணு, உதயநிதி அதிகாரம் ஒண்ணு, அவங்களோட மனைவியோட அதிகாரம் ஒண்ணு, சபரிசன் அதிகாரம் ஒண்ணு, இவங்க 4 பேரும் சேர்ந்த அதிகாரம் ஒண்ணு. இது மட்டும் இல்லாம அமைச்சர்கள் செய்த அதிகாரம் ஒண்ணு, புறநில மன்னர்கள் திருச்சியில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேகர். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் இவங்க இந்த மாதிரி இருக்கவே தான் மக்கள் வந்து சம்மட்டி அடி கொடுத்து இவங்களை வந்து வீட்டுல அமர வச்சிருக்காங்க. சென்னையிலேயே பாத்தீங்கன்னா, சென்னையில திமுக என் கோட்டை, திமுக என் கோட்டை, திமுக வெல்ல முடியுமா சொல்லிட்டு பேசின எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து தோல்வியை கொடுத்து வீட்டுல உட்கார வச்சுக்கிறாங்கன்னா, மக்களோட முடிவு சரியான முடிவு, மக்கள் சரியானதை தேர்வு செஞ்சிருக்காங்க. இதுல வந்து ரீல்ஸ், சினிமா மோகம், அவங்களுடைய அவலமான ஆட்சியை வந்து மறைக்கணும். நம்ம வந்து என்னன்னா, மக்கள் திமுக ஆட்சி கேவலமான ஆட்சிங்க, அதனாலதாங்க நாங்க மாத்தி போட்டோம் அப்படின்னு பேச்சு வந்துடும். என்னைக்கு இங்க தவிர அவங்க ஒத்துக்குனாங்க? என்னைக்கு வந்து தோல்வி வந்து ஒத்துக்கணும்? ஆமாங்க எங்களோட தோல்வி, சரி தோல்வி ஒத்துக்கணும். ஏன் வந்து இள ரத்தத்தை வந்து நாங்க பாய்க்க போறோம், நாங்க வந்து கல்லெடுக்க போறோம்னு சொல்லிட்டு ஏன் இவங்க மாத்தணும்? ஏன் இப்ப என்ன காரணம்? மக்கள் அது இல்லாம இன்னொன்னு சொல்றாருல, இப்ப கூட்டணி கட்சிகள்லாம் எங்களுடைய ஓட்டு வாங்கி வந்த கூட்டணி கட்சிகளை வச்சுதான் ஆட்சி பிடிச்சிருக்காரு. சரி, தனியா நிக்க வேண்டியதானே? தேர்தலுக்கு முன்னாடியே வந்து காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணாங்கல்ல, விசிக டிமாண்ட் பண்ணாங்கல்ல, காங்கிரஸ் முதுகுல குத்துருச்சு. நீங்க முதுகுல குத்தாதா? எத்தனை வருஷமா நீங்க முதுகுல குத்துறீங்க? காங்கிரஸ் முதுகுல, விசிக முதுகுல நீங்க குத்துறீங்க. ஒவ்வொரு தேர்தலையும் வந்து அவங்களோட ஓட்டு வேணும், அவங்களோட எம்எல்ஏ ஆதரவு வேணும். ஆனா அவங்கள ஆட்சியில பொங்க விட மாட்டீங்க, அதிகாரத்துல பொங்க விட மாட்டீங்க. இன்னைக்கு ஆட்சியிலையும் பொங்க, அதிகாரத்திலையும் பொங்க. எங்க தளபதி சொல்லவே அவங்களுக்கான அதிகாரத்தை எங்க தளபதி கொடுத்திருக்காரு, அதனால அவங்க போயிருக்காங்க. இதுல என்ன தவறு இருக்கு? யார் முதுகுல குத்துனது? நீங்க குத்தாதா? நீங்க மட்டும் இல்லாம உங்களோட அப்பா காலத்துல இருந்து காங்கிரஸ் ஒரு ஓட்டு வேணும், காங்கிரஸ் ஒரு எம்எல்ஏ வேணும், தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்க மாட்டேன் நீங்க சொல்லுவீங்க. ஆனா மத்தியில மட்டும் காங்கிரஸ் ஆட்சி ஆளும் போது உங்களோட ஐயா கலைஞரோட மகனுக்கு வந்து மு.க. அழகிரி அவருக்கு வந்து மந்திரி பதவி வாங்கி கொடுத்துருவாரு, அவங்களோட பேரனுக்கு தயநிதி மாறனுக்கு வந்து மந்திரி பதவி வாங்கி கொடுத்துருவாரு. ஏன் இதுல ஆட்சி அதுல பங்குல உங்களுக்கு கணக்கு தெரியாதா? நீங்க தான் முதுகுல குத்துன ஆளு. இன்னைக்கு இவங்களுக்கு ரிவர்ஸ் வர்றப்போ இவங்களுக்கு பாதிக்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ற கணக்கே வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு. இப்போ உதயநிதி வந்து சட்டப்பேரவையில சொன்னார் தெரியுங்களா, 65% மக்கள் வந்து தாவேக்க வேணாம்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா 70% மேல வந்து திமுக வேணாம்னு மக்கள் வாக்கு செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கணக்கு போட சப்ப கட்டுங்க. இல்ல வந்து தேர்தல் அரசியல்ல 49
ஓட்டு வாங்குறவங்க தோல்வி, 51 ஓட்டு வாங்குறவங்க வந்து வெற்றி அப்படிங்கிற கால்குலேஷன்னா நீங்க கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்துட்டு மக்கள் இவ்வளவு தூரம் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா இடத்துலயுமே வந்து திமுக 2வது 3வது இடத்துல தானே இருந்திருக்கும். ஒரே கேள்வி நீங்க வந்து சட்டமன்றத்துல எங்க தளபதி எடுத்து நீங்க கேள்வி கேக்குறீங்க, கேட்டு முடிச்சுட்டு வெளியே போயிட்டீங்க, புரியுதுங்களா? வெளிநாடு போட்டு போயிட்டீங்க. நான் கேட்குற ஒரே கேள்வி, எத்தனை கட்சி கூட்டணியோட உங்களோட எம்எல்ஏ வந்திருக்குது? 25 கட்சியோட கூட்டணி. ஆனா எங்க தளபதி 2.5 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு தனியா நின்று 234 தொகுதியில 108 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு. நீங்க இதெல்லாம் நீங்க கரெக்டா நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுமா உங்களால? அவங்க சொல்ற கணக்குப்படியே காங்கிரஸ்ல இருந்து பதில் கொடுக்குறாங்க. இப்ப மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, திமுக தலைவரே காப்பாற்ற முடியல, கொளத்தூர்ல ஏன் ஜெயிக்க வைக்க முடியல உங்களால? உங்க ஓட்டு தானே ஜெயிக்க வைக்கணும், ஏன் கொளத்தூர்ல தோத்து போயிட்டாங்க? இதுல இன்னொன்னு கேட்டிருக்காங்க இன்னைக்கு, உதயநிதி ஸ்டாலின் வேணா தனியா மறுபடியும் நிக்க சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி சரியான கேள்வி தானே. நிக்க முடியுமா உங்களால? நிக்க முடியுமா? உங்களுக்கு தான் காங்கிரஸ் துரோகம் பண்ணிச்சு, விசிக துரோகம் பண்ணிச்சு, முஸ்லீம் கட்சி துரோகம் பண்ணிச்சு நீங்க சொல்றீங்களா? இதே சேப்பாங்க தொகுதியில நீங்க ராஜினாமா பண்ணிட்டு திமுகவோட சிம்பல்ல திமுக கட்சி தனித்து உங்களுக்கு ஜெயிக்க முடியுமா உங்களால? ஜெயிக்க முடியுமா கேக்குறேன் நானு. நீங்க அப்புறம் எப்படி வந்து கூட்டணி ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ திமுக ஜெயிச்சிருக்கக்கூடிய 59 தொகுதியில விசிக ஓட்டு போட்டுருக்கும், காங்கிரஸ் ஓட்டு போட்டு, கம்யூனிஸ்ட் ஓட்டு போட்டு. இப்ப அதுக்குதான் வந்து சண்முகம் அவர்கள் சொன்னாங்க, இது எங்களுடைய கட்சி நிலைப்பாடு, நாங்க எடுப்போம், அந்த கட்சிகிட்ட கேட்டுட்டு எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்க முடியாது அப்படின்ட்டு ஓப்பனாவே அன்னைக்கு வந்து ஆதரவு கொடுக்கும்போதே சொல்லிட்டு போயிட்டாரு பிரஸ் மீட்ல. இப்ப இந்த உங்களோட ஒரு என்னன்னா ஒரு பதட்டத்துல இருக்காங்க. நீங்க பதட்டம் இல்லைங்க, இங்க பாருங்க, பதட்டம் இல்ல, பதட்டத்தின் உச்சம் இவங்க. இதுல என்ன பேசுறாரு பாருங்க, திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, கொளத்தூர் தொகுதியில வந்து எங்க தலைவரை தோக்க வச்சுங்க, அந்த மக்கள் வந்து நல்லாவே இருக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்றாரு. கொளத்தூரை வந்து சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தாரா ஐயா ஸ்டாலின் அவர்கள். இதெல்லாம் ஒரு நகைச்சுவா இல்லை இதெல்லாம்? ஏன் கொளத்தூர்ல வந்து மழை காலத்துல தண்ணி நிக்கவே இல்லையா? ஏன் நீங்க போனதே கிடையாதா, வந்ததே கிடையாதா? என்ன நீங்க ஏதோ ஒரு திருச்செந்தூர்ல இருந்து நீங்க கொளத்தூரை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அந்த மக்கள் இவ்வளவு கேள்வி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்காங்க, பத்திரிகையாளர்கள், திமுக உடன்பிறப்புகள், அவங்களுக்கு ஆதரவு பேசின எல்லாரும். மன உளைச்சல் இருந்துன்னா மணல்ல காப்பகம் போங்க. நீங்க மக்கள் நீங்க குறை சொல்றீங்க, மக்கள் கேவலப்படுத்துறீங்க. அவங்களோட நிலைப்பாடு நீங்க இப்போ தாவேக கட்சியும் கட்சியினரையும் தலைவரையும் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து ஆளுமை கிடையாது, அவங்க வந்து தற்கொலைகள், அவங்க வந்து எதுவுமே தெரியாது, இப்படிதானே சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களோட மனநிலையே இப்படிதான். அவங்களுக்கு ஆதரவா வாக்கு செலுத்தினாங்கன்னா அவங்க அறிவாளி, அவங்களுக்கு எதிராக வாக்கு செலுத்தினாங்கன்னா அவங்க முட்டாள். அதே நிலைப்பாடுல தான் இன்னமும் தொடர்றாங்க. இது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா இருக்கிற இந்த சீட்டும் வந்து இல்லாம தனி மெஜாரிட்டியில ஒரு தனித்து விடப்பட்டுச்சு. நீங்க திமுக வந்து இன்னைக்கு தன்னே தத்தளிச்சு நிக்குது. ஏன்னா தனியா ஒரு இடத்துல கூட நாளைக்கு கூட்டணி நினைச்சு பாருங்களேன். திமுக ஆல்ரெடியே சேர்றதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு ஐஎம்எல் சொல்லுது, காங்கிரஸ் கட்சி சொல்லுது, அதே போல விசிக சொல்லுது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லா தலைவருமே சொல்லிட்டாங்க. எல்லாருமே இதெல்லாம் ஒரு வெக்கக்கட்டத்தனமா இல்ல? இதெல்லாம் யார் எது தொடர்ன கட்சி? திமுகன்ற கட்சியும் அதிமுக கட்சியும் இரு பெரும் துருவங்கள் தமிழ்நாட்டுல, தமிழக அரசியலேயே தீர்மானிக்கப்பட்ட 2 கட்சி தான். இந்த சூழல்ல வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தளபதி அவர்கள் 108 சீட் தனிப்பெருமையான வந்துட்டாருன்ற ஒரு காரணத்துக்காக நீங்க 2 பேரும் கள்ளத்தனமா கூட்டணி பேசுனீங்களா இல்லையா? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நீங்க அதே பிஜேபி பேசுனீங்களா இல்லையா? பிஜேபியோட அழுத்தத்துல இதுல வந்து நான் வந்து பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு திமுக சொல்ல வேண்டியது. ஆனா திமுக வந்து யாரோட பேச்சை கேட்டு நீங்க கூட்டணிக்கு போறன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணீங்க. இன்னைக்கு சிவி சண்முகம் வந்து என்ன சொல்றாரு, அவரு திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சியை அதிமுக, அந்த அதிமுக வந்து இன்னைக்கு திமுகவோட தயவோட இவர் எடப்பாடி அவர்கள் வந்து நான் முதலமைச்சராக நிக்க போறேன். இதெல்லாம் ஒரு அசிங்கமா இல்ல உங்களுக்கு? நீங்க வந்து எங்க தளபதியை பத்தியும் எங்க கட்சியை பத்தியும் நீங்க பொம்மை கட்சி அந்த கட்சி நீங்க பேசுவீங்க. நீங்க நாங்க பார்த்தோம் சும்மா உங்களோட விஷன் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் வந்து முதுகுல ஊத்திட்டாங்கன்னு சொல்றது, விசிக வந்து பதவிக்காக போயிருச்சு அப்படின்னு சொல்றது, அதுவும் ஆராசை எப்படி எழுதியிருக்காரு பாருங்க, எவ்வளவு கொச்சையை எழுத முடியுமா எழுதியிருக்கிறாரு. அதாவது திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, திமுக கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ, அமைச்சர்கள் ஒரு குறிப்பிட்ட பேர் எப்படின்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி தான். அதேதான் எல்லாருமே. நீங்க ஸ்டாலின் எல்லாமே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான். பேசாம எல்லாரும் உங்க பேரை மாத்தீங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேரை மாத்திக்கங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி 1 2 3 போய்க்கங்க. இது ஒரு எம்பியா இருந்திருக்கீங்க, நீங்களாம் வந்து முன்னாள் மந்திரி. அவருடைய இதற்கு முன்பே எக்ஸாம்பிள் அப்படிதான் இருக்கு. அதே போல இவர்கிட்ட இன்னும் திமுக கட்சியில எவன் போனா என்ன எவன் வந்தா என்ன அப்படின்னு பேசுறாப்புல ஆர்எஸ் பாரதி. இப்படிதான் அவங்களோட நிலைப்பாடு இருக்கு. அப்போ கூட்டணியில இருக்க வரைக்கும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு, கூட்டணி போனானா எவன் போனான்னா எனக்கு என்ன, எவன் போனான்னா எவன் வந்தா என்னங்கிற பேசுறாங்க. என்னன்னா இப்போ இவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, 2029 திமுக, அதிமுக, பிஜேபி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா நிக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்து அமைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப ஆல்ரெடி பேசிட்டாங்க, வழி கிடையாது, பேசிட்டாங்க. இந்த தேர்தலே பேசிட்டாங்க, சட்டமன்ற தேர்தலே பேசிட்டாங்க, பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் சொல்ற பேச்ச கண்டிப்பா எடப்பாடியும் கேட்பாரு, உதயநிதியும் கேட்பாங்க. இவங்க 3 பேரும் சேரட்டும், சேர்ந்து பாத்துருவோமே, மோடி பாத்துருவோமே, தமிழக வெற்றி கழகமா இந்த 3 கட்சி கூட பாத்துருவோமே. எங்களோட கூட்டணியில் யார் இருக்காங்கன்னா மக்கள் எங்க கூட இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட நாங்க வெளிப்படையா இறங்கி
இறங்கி வேலை செய்யறோம், வெளிப்படையா சொல்லிட்டு வேலை செய்யறோம். மத்த உங்களை மாதிரி வந்து திமுக எதிரி, அதிமுக எதிரி, பிஜேபி எதிரி சொல்லிட்டு கள்ள கூட்டணி போற ஆள் நாங்க கிடையாது. புரியுதுங்களா?